scarlet clicks கூகுள் போய்க்கோங்க. scarlet-clicks.info டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியோட வெப்சைட் பேஜ் வரும். அதில் அந்த ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். அதில் உங்கள் நேமு, உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படியே பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணி ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு Scarlet Clicks. Would you like to welcome as a new member of Scarlet Clicks name? நீங்கள் இதில் புதுசாக லாகின் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதில் லாகின் பேஜ் போகிறோம். இப்பொழுதைக்கு நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம மறுபடியும் லாகின் ஆகிறோம். இதில் உங்கள் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். இங்கே மறுபடியும் உங்களோட கேப்சாவை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ள லாகின் ஆகலாம். கேப்சா ஏதோ ராங்காக இருக்குது. என்ன நீங்கள் கேப்சாவை மாற்றிக்கலாம். மறுபடியும் நான் லாகினை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் செக் கேட்குது. நீங்களா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுக்கணும். அப்புறம் நீங்களும் ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கணும். இங்கே நான் வேர் யூ லைவ் அப்படின்னு கொடுத்து நான் அதுக்குண்டான ஆன்சரை கொடுத்துக்கிறேன். இந்த பேஜ் தான் உங்களோட டேஷ்போர்ட் பேஜ். ஆட்டம் ஃப்ரீ ஆர்ஆர் ப்ரோமோன்னு சொல்லி ஃப்ரீ ஆர்ஆர் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் ரெஃபரலில் ஜாயின் பண்ணால் என்னென்ன பாயிண்ட் கிடைக்கும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மட்டும் தனியாக இந்த ஆடை கிளிக் பண்ணி பண்ணுறத விட உங்களுக்கு கீழே நிறைய ரெஃபரல்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இங்கே நான் அட்வர்டைஸ்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். வியூ ஆட் இங்கே நிறையா உங்களுக்கான ஃபிக்ஸட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் நிறையா இருக்குது. நீங்கள் இது எல்லாமே ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றொன்றையும் கிளிக் பண்ண உங்களுடைய ஆர்ஆர்ங்கிற பாயிண்ட் வேல்யூ உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கடைசியாக மொத்தமாக எல்லா ஆர்ஆர் பாயிண்ட்டையும் அமௌண்ட்டாக மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஆட் கிளிக் இல்லாமல் உங்களுக்கு கீழே ரெஃபரலில் ஜாயின் பண்ணுறவங்களோட ஆட் கிளிக்கும் அந்த மணிக்கு உண்டான கமிஷனும் உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் கீழே இருக்க ஒவ்வொரு ஆடையும் பார்க்குறேன். நான் இதில் ஏதோ ஒரு ஆடை கிளிக் பண்ணணும். அண்ட் மோர் இது சர்வேக்கு போகுது. நீங்கள் ஆட் மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டில் சர்வேவும் பார்த்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஆடை கிளிக் பண்ணிட்டேன். இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இந்த பேஜை கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ப்ளூ கலரு டைம் ஃபில் ஆகாமல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஆடை ஓப்பன் பண்ணிங்கனாலும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஆடை கிளிக் பண்ணிவிட்டு
அடுத்த பேஜ் ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த நியூ டேப்பை அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே ஆடோட டைமிங் கவுண்ட்டு முடியும். அந்த மாதிரி டைமிங் கவுண்ட்டு முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குண்டான வேல்யூக்கு உண்டான மணி ஆட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆடு டிஸ்பிளே ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் லோடிங்னு லோட் ஆகிட்டுருக்கு. ஒரே டைமில் 2-3 ஆடை பார்க்க முடியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில வெப்சைட்டில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வெறும் விளம்பர சைட்டு தான். நீங்கள் இதில் எதை கிளிக் பண்ணி படிக்கிறனாலும் படிக்கலாம். இதில் இருக்க கேப்சாவை கிளிக் பண்ணிங்கனாலும் அதுவும் ஆடுக்கு தான் போகுது. அதனால் நீங்கள் இந்த பேஜை மட்டும் வச்சுருந்தா போதும். நான் அடுத்த ஆடை கிளிக் பண்ணுறேன். பரவாயில்ல, ஒரே டைமில் 4-5 ஆடு கூட ஓப்பன் ஆகுது. அதனால் நீங்கள் எல்லா ஆடையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ளூ கலரில் லோடிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆடுக்கு உண்டான அமௌண்ட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் டைனி ஆட்ஸ் இருக்குது, போனஸ் ஆட்ஸ் இருக்குது, நிறையா ஃபிக்ஸட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸட் அட்வர்டைஸ்மெண்ட்டை கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும் டெய்லியும். நீங்கள் எத்தனை டேப் ஓப்பன் பண்ணி வச்சாலும் அந்த ஆடு முழுக்க ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு உண்டான ஆடு வரும். இது மாதிரி எல்லா ஆடையுமே நீங்கள் நோட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே டேபு ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு ஆடுக்கு உண்டான இதுவும் உங்களுக்கு ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுங்கிற இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக்ஸ், லாகின், ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. வேறு யாராவது லாகின் ஆகி ஃபெயிலியராக இருந்தாலும் காட்டும். நீங்கள் இங்கே எதை தொட்டிங்கனாலும் ஆடு கிளிக் ஆகி தான் ரன் ஆகும். இதே போல் நீங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். மாதம் 1000லேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் இதில் இருந்து ஏர்ன் பண்ணலாம். கீழேயே என்னோடய ரெஃபரல் லிங்க்கை கொடுத்துருக்கேன்.
நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.